உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரமா அவனை கோணி பையில போட்டு எங்கேயாவது மறைச்சு வைங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். யோ போய் கோணி எடுத்துட்டு வையா. சீக்கிரம் போங்க. தூக்குங்க. பார்த்து அப்படி இறக்கி வைங்க. பத்து பொறுமையா பொறுமையா. யார் வரல? இப்ப தூக்குங்கடா. சரிண்ணா. ஏய் தூக்குடா. யாரா நீங்களா? அது வந்து நாங்க இப்போ யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? உங்களை பார்த்தாலாம் அப்படி தெரியலையே. என்ன இந்த மூட்டையில? மூட்டையில அது வந்து அது என்னன்னா. என்ன வளர்றீங்க? மூட்டையை அவர்ற என்ன ஏதாவது திருடிட்டு போறீங்களா? சார் பட்ட பகல்ல யாராவது திருடிட்டு போக முடியுமா சார்? என்ன சார் நீங்க? ஐயோ சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். கோயிலுக்கு சாமி கும்பிட தான் சார் வந்தோம். சாமி கும்பிட வந்தவனுங்க மூட்டையோட எதுக்கு வெளியே போயிட்டு இருக்கீங்க? மூட்டையில என்ன இருக்கு? மூட்டையை பிரிச்சு காட்டு. மூட்டையெல்லாம் எதுக்கு சார் திறந்துக்கிட்டு? அது நேர்த்தி கடன் தேங்காய் சார். நேர்த்தி கடன் தேங்காய்னா அதை உடச்சிட்டு தானடா போவாங்க. நீங்க என்ன கட்டி எடுத்து தூக்கிட்டு போறீங்க? அது வந்து சார் அது என்னன்னா. டேய் என்ன உளறீங்க? மூட்டையை அவரு மூட்டையை அவருங்கடா முதல்ல. உங்களெல்லாம் பார்த்தாலே டவுட்டா இருக்கு. அவரா சார் நீங்க யார் சார்? என்னடா என்னையே கேள்வி கேட்குறீங்களா? நீங்க யார் சார்? அதை முதல்ல சொல்லுங்க சார். இந்த கல்யாணம் நடக்குதுல அந்த மாப்பிள்ளையோட அப்பா. மாப்பிள்ளையோட அப்பா தானே? கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க. கல்யாண வேலையை பார்க்காம இங்க என்ன உங்களுக்கு வேலை? என்னடா நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? இது கோவில். யார் வேணாலும் தப்பு நடந்தா கேள்வி கேட்கலாம். நீ கோவில்ல இருந்து திருடிட்டு போவ, நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும்ல. யாரை பார்த்து சார் திருடன்னு சொல்றீங்க? நான் இந்த கோயிலோட கான்ட்ராக்டர். இந்த கோயிலோட தேங்காய் கான்ட்ராக்டை நான் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நேர்த்தி கடன் பண்ண செதறி தேங்காய் சார். மூட்டை கட்டி நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன கவர்மெண்ட் அதிகாரியா உங்ககிட்ட காட்டுறதுக்கு? இல்ல கோயில் நிர்வாகத்தை ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நிர்வாக பொறுப்புல இருக்கீங்களா? அப்படி இருந்தா பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சார். ₹1,00,000 கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்படி போறவங்க வரவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க இந்த மூட்டையை அவுத்து காட்ட மாட்டீங்க? மாட்டோம் சார். நீங்க வேணா போய் அதிகாரியை கூப்பிட்டு வாங்க. நாங்க அவங்க கிட்ட திறந்து காட்டுறோம். உங்ககிட்ட எல்லாம் திறந்து காட்டணும்னு அவசியம் இல்ல. ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இருங்கடா அதிகாரியை கூப்பிட்டு வரேன். என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல பேதா, சும்மா. மாப்பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க நிக்காம கோவில்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க. டேய் உங்களை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. இருங்க வர. அண்ணா எப்படிண்ணா? அது தப்பிக்கணும்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஏதாவது தைரியத்தை வர வச்சுக்கணும்டா. வாங்கடா சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். இனி யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சாரி மேடம், குழந்தையோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு.
சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். நர்ஸ் அவங்களோட பிளட் ரிப்போர்ட் டாக்டர் மேடத்தோட பிளட் செக் பண்ணுறேன். சாரி மேடம், உங்களோட பிளட் குரூப்பும் குழந்தையோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகலை. நீங்கள் டோனர் ஆக முடியாது. இன்னும் 1 hour சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நிலைமை நம்ம கையை விட்டு போயிடும். வேற யாராவது டோனர் இருக்காங்களான்னு செக் பண்ணணும் நம்ம. கொஞ்சம் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க மேடம். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். எப்படியாவது நீங்க என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க. வெளியில இருந்து டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த டைம் லிமிட்குள்ள கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் ரேர். வாய்ப்பே இல்லை. ஐயோ டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. அழாதீங்க. உங்களோடது மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டோடது மேட்ச் ஆகும். உங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. குழந்தைய காப்பாத்தணும்னா உங்க ஹஸ்பண்ட் இங்க வரணும். இன்னும் 1 hour டைம். அதுக்குள்ள சர்ஜரி பண்ணியே ஆகணும். டேய், யாராவது நம்மளை பார்த்தாங்களா? பார்த்தீங்கல்ல. அப்படியே பார்த்தாலும் அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா, சமாளிச்சிட மாட்டீங்களா? டேய், ஒரு ஆள்ல நம்ம சமாளிக்கலாம்டா. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் சமாளிக்க முடியுமா? ஆமாம். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ சீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நீ சந்தோஷமா தானமா இருக்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதான் முகத்திலே தெரியுதே. நான் சொல்றதை அப்படியே பண்ணுமா? ஓம் பிரகிருத்தே நமஹ. புஷ்பத்தை போடு. ஓம் விக்ருத்தே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஏதாவது ஒரு வழியில் இந்த கல்யாணம் நின்றோன்னு பார்த்தா நிற்காது போல இருக்கு. ஓம் விபுத்தே நமஹ. ஓம் சுரப்தே நமஹ. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. பொண்ணோட அப்பா வாங்க. இதை பொண்ணுகிட்ட வைக்க கட்டிட்டு வர சொல்லுங்க. நன்றி. ஓம் தத்புருஷாய போய் கட்டிட்டு வா. வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி கூட்டிட்டு போங்க. பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.